இன்னைக்கு லஞ்சுக்கு நல்லா வளர்ந்த வெந்தயக்கீரையை கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் பருப்பு போட்டு நல்லா தல தலன்னு டேஸ்ட்டாக இந்த கீரையை கடையலாங்க. இப்போ இந்த கீரைக்கு ஒரு குழி கரண்டி அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிறேங்க. ஒரு பவுலில் போட்டு பருப்பை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேங்க. பருப்பு கூடயே நான் பக்கத்தில் அரிசியும் ஊற வச்சு வச்சுருக்கேங்க ரெடியாக சாதம் வடிக்கிறதுக்காக. இப்போ பருப்பும் அரிசியும் ஊறட்டுங்க, அதுக்குள்ளே நம்ம கீரையை பிச்சு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வளர்ந்த வெந்தயக்கீரை தாங்க. இதையும் கசப்பு இல்லாம நம்ம கடையலாங்க. எங்க ஊர்லலாம் ரொம்ப சின்னதா இருக்குங்க வெந்தயக்கீரை. ஆனா நான் இருக்கிற கண்ட்ரியில நல்லா வளர்ந்த கீரை தான் கிடைக்குது. இந்த கீரையையும் நான் கசப்பு இல்லாம கடைஞ்சு எனக்கு பழக்கமாயிடுச்சுங்க. இப்போ இந்த அளவுக்கு இந்த கீரைய கிள்ளி எடுத்துக்கிறேங்க. இதுவே போதுமானது. வெந்தயக்கீரைக்கு தண்டெல்லாம் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேங்க. இந்த கீரைய மட்டும் கொஞ்சமா கிள்ளி எடுத்துக்கலாம். பூச்சிப்புழு இல்லாத அளவுக்கு நம்ம செக் பண்ணி, இந்த கீரைய மட்டும் தனியா பிச்சு எடுத்துக்கலாங்க. எடுத்து ஒரு பவுல்ல போட்டுக்கிறேங்க மொத்தமா. தண்ணி ஊத்தி கொஞ்சமா உப்பு போட்டு ஊற வச்சுக்கிறேங்க இந்த கீரையில. இந்த வெந்தயக்கீரையில சின்ன பூ இருக்குங்க சம்டைம்ஸு. அதுலேருந்து குட்டி குட்டி புழுக்கள் இருந்தாலும் இது மாரி உப்பு போட்டு ஊற வைக்கும்போது வெளிய வந்துருங்க. இப்போ கொஞ்ச நேரம் அந்த கீரைய ஊற வச்சுட்டு, அதுக்குள்ள ஊற வச்ச பருப்ப வேக வச்சிரலாங்க. ஒரு குக்கர் எடுத்து கொஞ்சமா தண்ணி வச்சு, ஊற வச்ச பருப்ப போட்டுட்டு, கொஞ்சமா பெருங்காயம் போட்டுட்டு, குக்கர மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பருப்ப. உப்பு போட்டு ஊற வச்ச கீரைய நல்லா அலசிட்டு, தண்ணிய வடிச்சுட்டு எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிருக்கேங்க. இப்போ இந்த கீரைக்கு 1/2 தக்காளி போட்டுக்கலாங்க. 1/2 தக்காளியில இருக்கிற தோலையும் நம்ம எடுத்துறணுங்க. ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். கூடவே ஒரு பூண்டு பல்லும் போட்டுக்கிறோங்க. தக்காளியில இது மாரி தோல் எடுத்தா, கீரை சாப்பிடும்போது தக்காளி தோல் கையில வராதுங்க. நம்ம வீட்ல இருக்கிறவங்க எடுத்து எடுத்து வைக்க மாட்டாங்க. கீரையில அப்படியே மசிஞ்சிரும் தக்காளியும். 3 விசில் விட்டு எடுத்த பருப்பு நல்லா இலை இலையா வெந்திருக்குங்க. அந்த பருப்பு கூட நம்ம இப்போ அலசி வச்ச கீரை, தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வச்சு ஓப்பன்லேயே குக்கர வச்சு நம்ம இது மாரி கீரைய வேக வைக்கலாங்க. கீரைய க்ளோஸ் பண்ணி வச்சா கலர் மாறிடுங்க. அதனால ஓப்பன்லேயே வச்சு கீரைய வேக வைக்கலாம். என்னோட பாட்டியெல்லாம் இந்த மாரி கீரை வேகும்போது 5, 6 மிளகு சேர்ப்பாங்கங்க. நானும் இப்போ மிளகு சேர்த்து தாங்க வேக வச்சிருக்கேன். நம்ம 5, 6 மிளகு சேர்த்து கீரையில வேக வச்சோம்னா, வயித்துக்கு ஒண்ணும் பண்ணாதுங்க. நெறைய பேருக்கு கீரை சாப்பிட்டா ஒத்துக்காது. அவங்கலாம் இது மாரி மிளகு சேர்த்து கடைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கீரை நல்லா வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சிருக்கேன். இந்த தேங்காய் பூவ நல்லா வெந்த கீரையோட இப்ப சூடோட சேர்த்துடுறேங்க இந்த தேங்காய் பூவ. தேங்காய் பூ சேர்த்தா கீரை கசப்பு இருக்காதுங்க. இப்போ கீரை நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த ஆறுன கீரை கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து மிக்ஸி ஜார்ல போட்டு 2, 3 நிமிஷம் போட்டு கொர கொரன்னு அரைச்சு எடுத்துறலாம். அம்மா நமக்கு சட்டியில எப்படி இந்த கீரைய கடைஞ்சு தருவாங்களோ, அதே மாதிரியே இருக்குங்க இந்த கீரையும். மிக்ஸியில 2, 3 நிமிஷம் மட்டும் போட்டா இது மாரி தாங்க இருக்கும். இந்த வெந்தயக்கீரைய ரொம்ப நைஸா போட வேணாங்க. இது மாரி நம்ம கொர கொரன்னு போடும்போது தாங்க நல்லாயிருக்கும். இந்த பருப்பும் பாருங்க இலை இலையா இருக்கு. இது மாரி தாங்க இருக்கணும் வெந்தயக்கீரை கடையல். கீரை ரொம்ப வாசனையா இருக்குங்க. இந்த கீரைக்கு ஒரு தாளிப்பு போட்டுறலாங்க. ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, காஞ்ச மிளகாய் தாளிச்சுட்டு, ஒரு 4, 5 சின்ன வெங்காயத்த கட் பண்ணி அதையும் போட்டு தாளிச்சுக்கிறேன். இந்த கீரைக்கு சின்ன வெங்காயத்த இது மாரி வதக்கி போட்டா டேஸ்ட்டா இருக்குங்க. இப்போ அரைச்ச வெந்தயக்கீரைய போட்டுட்டு, மிக்ஸி ஜார லைட்டா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி அதையும் விட்டுறலாங்க. இப்போ தல தலன்னு சூப்பரா கசப்பு இல்லாம வெந்தயக்கீரை வீட்ல ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வெந்தயக்கீரை கொஞ்சம் கூட கசப்பு இருக்காதுங்க. எப்படி நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட்றோமோ, அதே டேஸ்ட்ல தாங்க இருக்கும். தேங்காய் பூ போட்டு கீரை கடையும்போது, கீரை கெட்டு போகும்னு நினைக்காதீங்கங்க. கெட்டு போகாது. பொரியல்ல எப்படி தேங்காய் பூ போடுறோமோ, அதே மாதிரி தான். வெந்தயக்கீரையில பருப்பும், கீரையும் சரிசமமா போடணுங்க. அப்பதான் டேஸ்ட் நமக்கு நல்லாருக்கும். கீரையும் கசப்பு தன்மை அவ்வளவா தெரியாது. கீரை நம்ம ஓப்பன்லேயே குக்கர வச்சு வேக வச்சதால கொஞ்சம் கூட கலர் மாறல பாருங்க. அப்படியே நம்ம எந்த கலர் போட்டோமோ கீரை, அதே மாரியே வெந்து வந்திருக்கு பாருங்க. இதே மாரி சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான வெந்தயக்கீரைய உங்க வீட்லயும் கசப்பு இல்லாம கடைஞ்சு பாருங்க. சாப்பிடறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். பிளேட்ல பச்சரிசி சாதம் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு, இந்த வெந்தயக்கீரைய விட்டு ஒரு உருண்டை புடிச்சு குடுத்தா குழந்தைங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க. கூடவே கத்திரிக்காய் ரோஸ்ட்டும், கார்ன் வத்தலும் வச்சிருக்கேங்க. சாப்பிடறதுக்கு இந்த கீரை சாதம் டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. ட்ரை பண்ணுங்க. வெளிய கடைகள்ல கூட இந்த மாரி டேஸ்ட்ல வெந்தயக்கீரை கிடைக்காதுங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குங்க. உங்க வீட்லயும் மறக்காம ட்ரை பண்ணுங்க இது மாதிரி கீரைய. நம்ம சேனல்ல வர எல்லா ரெசிபி வீடியோக்களையுமே செக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா இந்த வீடியோவ பாருங்க.